Pradhanam Tips. Hello friends, welcome to Pradhanam Tips. Hello friends, welcome to Pradhanam Tips. இப்போ ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெண்டு பொருளை வச்சு வாழைப்பூல கட்லெட் எப்படி பண்ணலான்றதும் சொல்லி தர போகிறேன். ரொம்ப ஈஸி இது செஞ்சு பாரு, டைமும் நல்லா சேவ் ஆகும், வேலையும் கம்மி. இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ கட்லெட் பண்ணுறதுக்கு முதல்ல வாழைப்பூவை இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைப்பூவை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு. அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணி இந்த ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கப்பு உடச்ச கடலை, இல்லை பொரியல்லாம் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, மிளகா வத்தல் 1, உப்பு தேவையான அளவு. இந்த 4த்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3த்தையும் நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சவாலாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு சாய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் உடச்ச கடலை, அந்த மிளகா வத்தல்லாம் இருக்கு இல்லையா, அதை இதில் பொடிச்சு வச்சுருக்கேன். இனி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். லேசாக வதங்கினா போதும். இதை மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, உப்பு போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இந்த பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அந்த இதையும் தூக்கி போட்டுருங்க. இதை பாருங்கள், இதை அரைச்சி வச்சுருக்கோம், இதை எடுத்து போட்டுருங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். திருப்பி இந்த தடவை வேக வைக்கிறது போகிறோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோடு கூட நம்ம நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அந்த வாழைப்பூவும் சேர்த்து போட்டணும். போட்டு இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதனால் வாழைப்பூவும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம், நமக்கு உப்பு போதும்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். உடச்ச கடலையில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு போதுமாக இருக்கும். பத்தலைன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கணும். இந்த கலவையோட கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உடச்ச கடலை பொடி, அந்த பொடியும் சேர்த்துக்கணும். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்கணும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். இந்த கலவையை உருண்டை பிடிச்சி நமக்கு என்ன ஷேப்பு தேவையோ அந்த மாதிரி, ரவுண்டாவோ ஆர்டின் ஷேப்போ என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி இப்படி தட்டி தட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சுட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள், நிறைய எண்ணெய் விடலை. இந்த எண்ணெயில் இப்போ இதை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அதாவது இந்த கட்லெட்டை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும்.
ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்துடுச்சுன்னா நம்ம இன்னொரு சைடு மெதுவாக திருப்பி போடணும், உடையாமல் மெதுவாக திருப்பி போடணும். சிம்லேயே வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடணும். இப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌனாக வேக வைக்கணும். கையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போய்டும். சிம்மில் வச்சு வேக வைங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிற வாழைப்பூ கட்லெட் ரெடி. அதாவது இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு தேவையில்லை, மைதா மாவு தேவையில்லை, பிரெட் க்ரம்ஸ் தேவையில்லை, அப்புறம் எண்ணெயும் நிறைய தேவையில்லை. வெறும் பொரிகடலை, அதாவது உடச்ச கடலையும் வாழைப்பூ மாத்திரம் இருந்தால் போதும், சூப்பராக அந்த கட்லெட் பண்ணிடலாம். வேறு பொருளை தேடி போக வேண்டாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப நல்லா செஞ்சிடலாம். குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டான வாழைப்பூ கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ கட்லெட் ஹெல்த்தியானதும் கூட. பொரிகடலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாழைப்பூ ரொம்ப நல்லது. வாழைப்பூவில் துவர்ப்பு சுவை இருக்குது, வேறு எந்த காய்கறிகளும் கிடையாது. அதனால் வாழைப்பூ நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் இதை எப்படி கட் பண்ணுறது, ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக வாழைப்பூவை வாங்கி க்ளீன் பண்ணி செஞ்சிடலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். செய்யாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இனி இது எவ்வளோ ஈஸியாக செஞ்சேன்றதை பற்றி இப்போ சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் தேவையில்லைன்றதை பற்றி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதாவது மேலே நல்லா கிறிஸ்பாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் தெரியாது. அதேமாதிரி வாழைப்பூ கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறைய வாழைப்பூ தேவையில்லை. கொஞ்சம் வாழைப்பூ இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.